இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி undertakes an agreement to make 540 motor pumps in 150 days and the employees were demand for the work. After 75 days, the company could make only 180 motor pumps. How many more men should the company employ so that the works is completed on time as per the agreement? என்று கொடுத்தாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், 150 பேரை பணிக்கு அமர்த்துறாங்க. இதை நம்ம எழுதிக்கலாம். நமக்கு எத்தனை மோட்டார் வேணும் அப்படின்னா, மோட்டார் 540 வேணும். நமக்கு ஆட்கள் எத்தனை நாட்கள் வேணும் அப்படின்னா 150 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறமா எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா ஆண்கள் 40 பேர், அதாவது மெனு 40 பேர் கொடுத்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண முடியுது அப்படின்னா, எத்தனை நாளைக்கு 75 நாளைக்கு பிறகு, 75 நாட்களுக்கு பிறகு 180 தான் அவங்களா தயாரிக்க முடியுது. எத்தனை பேர் வச்சுன்னா 40 பேர் வச்சு. அப்ப ரிமைனிங் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 540 180 போச்சுன்னா 0 12 நாள் போச்சுன்னா 6 360. அப்ப இங்க மிச்சம் எத்தனை இருக்குன்னா 360 பேரு. 150 நாள் 75 நாள் போச்சுன்னா மிச்சம் 75 நாள். ஆனா என்ன கேள்வின்னா, இன்னும் எத்தனை பேரை கூடுதலா வைக்கணும்ட்டாங்க. அப்ப இது ஏற்கனவே இது 40 இருக்கு பிளஸ் எக்ஸ், இன்னும் எத்தனை பேர் வைக்கணும். இப்ப நம்ம கணக்குல இந்த லைனை நம்ம ஒரு கீழா மட்டும் வச்சுக்கலாம், வேற எதுவுமே எடுக்க முடியாது இதுல இருந்து. அப்படின்னா நமக்கு எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லலாம். இங்க நமக்கு ரொம்ப சிம்பிள். இந்த 40 பிளஸ் எக்ஸ் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வெறும் எக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு கணக்குல பாருங்க, இப்படி பார்த்தா 40 பேர் 75 நாள் வேலை பார்த்தா 180 தயாரிக்கலாம். அதே 75 நாள் 360 தயாரிக்கிறது எத்தனை ஆண்கள் தேவை அப்படி கணக்கை ரொம்ப சுருக்கமா எடுத்துக்கிடலாம். இவங்க கொஞ்சம் சுத்தி வளைச்சு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்படி மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா, P1 into D1 by work 1 equal to P2 into D2 by work 2 அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஒர்க்கு ஒரே ஒர்க்கு தான், இந்த பைப் மோட்டார் கறிக்க ஒரு வேலை தான். அதனால நமக்கு ஆனா டைமிங் மட்டும்தான் மிச்சம் ஆகிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஓகே, அது அந்த ஃபார்முலா வேற பர்பஸ்க்கு, இந்த ஃபார்முலா இந்த பர்பஸ்க்கு. இது படி எழுதிக்கலாம். 180 மோட்டாரு 75 நாட்கள் 40 ஆட்கள் ஈக்குவல் டு, அதே பாருங்க 360 மோட்டார்கள், அது 75 நாட்கள். ஆனா எக்ஸ் எத்தனைன்னு தெரியாது. ஓகே, இதுக்கு நம்ம இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். இப்படி எழுதலாம். பாருங்க, இப்ப எக்ஸ் இன்ட்டு 180 இன்ட்டு 75 ஈக்குவல் டு 360 இன்ட்டு 75 இன்ட்டு 40 அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்க நம்ம இங்கே ஒரு கணக்குக்கு வந்துடலாம். இங்க 40 இருக்கு, இந்த 180 360, இது ரெண்டும் டைம், அதாவது நாட்கள் அதேதான். அப்படிங்கும்போது நம்ம 380 பேர் இந்த 40 நாள்ல செஞ்சிருக்காங்க, 360 பேர் இருக்காங்க. அப்ப பாதி குடியாகும். இந்த 40 பிளஸ் 40 80 வரும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். இது இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 360 இன்ட்டு 75 இன்ட்டு 40 பை 180 இன்ட்டு 75 75 வெட்டிடலாம். ஓகே, இதை கட் பண்ணீங்கன்னா இது 1 இது 2, மொத்தம் 80 பேர் வேணும் அப்படி சொல்லிட்டாங்க. அதாவது நமக்கு எத்தனை பேர் கூடுதலாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே 70 பேர் 40 பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஏற்கனவே நமக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க, ஏற்கனவே 40 பேர் இருக்கிறாங்க. கூடுதலாக வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ஆட்கள், அதாவது மோர் மென் அப்படின்னா மோர் மென் ஆர் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர்னா இன்னும் 40 பேர் மட்டும் வேணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு டோட்டலா 80 பேர் வேணும். டோட்டலா 80 பேர் வேணும். அதாவது நம்ம இந்த கணக்கு படி எடுத்துட்டோம், இந்த இதுபடி எடுத்துக்கிட்டோம். இதுல இதுபடிதான் நம்ம கணக்கு எடுத்து போட்டுக்கோம். அப்ப இதுல இந்த எக்ஸுக்கு பதிலா 80 வந்திருக்கு. ஓகே, அப்ப எக்ஸ் பிளஸ் போட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ் மட்டும்தான் வேணும். இந்த ஏற்கனவே 40 இருக்கிறதுனால 40 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பண்ணா அதிகபட்சம் நமக்கு தேவை 100, மொத்தத்தில் 80 வேணும். நமக்கு அதிகபட்சம் 40 மட்டும் இருந்தால்
வந்து 40ன்னு சொன்னோம், 40 + 80. அப்போ அதிகபட்ச மின் தேவை எத்தனை பேர்னா 40 பேர்ல 80 பேர் தேவை. சமுக்குண்டான ஆன்சர்.